ஹலோ ஆல், வெல்கம் டு வேதிஸ் மாம் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் எக் பாய்லர் ஃப்ரம் கென் ஸ்மார்ட் செஃப் அப்ளிகன்ஸ். ஸோ நான் இது அரௌண்ட் 2 months பேக் வந்து அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ரியலாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நம்ம மார்னிங் டைம் எக் ப்ரிப்ரேஷனுக்கு எல்லாத்துக்குமே. ப்ளஸ் இதோட காஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அரவுண்ட் 1000+. ஸோ உண்மையாகவே நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா அட் அ டைம் வந்து நம்மளால் ஒரு 7 egg ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து ஒரு மெஷரிங் கப் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எக்குக்கு சாஃப்டாக, மீடியம் அண்ட் ஹார்ட் இந்த 3 ரேஷியோவில் நம்மளுக்கு வந்து எத்தனை 7 மேக்ஸிமம் எக்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம வாட்டர் மெஷர் பண்ணிவிட்டு இதில் கீழே நம்ம போர் பண்ணிவிட்டோம் வச்சுக்கோங்களேன், நம்ம எக் மேலே ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இந்த மெஷரிங் ஜார் யூஸ் பண்ணி இந்த வாட்டர் கண்டென்ட் நம்ம மெஷர் பண்ணிவிட்டு இது கீழே நம்ம போர் பண்ணிவிட்டு இந்த ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த லிட்டுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம எக் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம கவர் பண்ணிடணும். ஸோ இங்கே தெரிகிற பட்டன்ஸை நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது அதுவே வந்து டைமர் வச்சு ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பீல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து அதோட யூசேஜ் பற்றி காட்டுறேன். இப்போ இந்த மெஷரிங் கப்பில் நான் பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபில் பண்ணியிருக்கேன். நான் என்ன அளவுக்கு எடுத்திருக்கேன் பார்த்திங்கன்னா 3 மீடியம். ஸோ எனக்கு வந்து இந்த எக் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் எனக்கு மீடியமாக இருந்தால் எனாஃப். ஸோ அதே மாதிரி உங்களோட யூசேஜ்க்கு எடுத்த மாதிரி நீங்கள் சாஃப்ட்டோ இல்லை ஹார்டோ இல்லை மீடியமோ யூஸ் பண்ணிக்கலாம். ஆஸ் வெல் அஸ் த கவுண்ட் ஆஃப் த எக்ஸ் யூ கோயிங் டு பிளேஸ் நெட்டுன்ற வச்சு நம்ம இந்த வாட்டர் கண்டென்ட் எடுத்துக்கலாம். ஸோ நான் 3 மீடியமில் எடுத்துருக்கேன். ஸோ இந்த வாட்டரை வந்து நம்ம இதில் போர் பண்ணணும். நம்ம மெஷர் பண்ணி வச்சுருந்த வாட்டரை வந்து நம்ம இதில் போர் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ தான் இதோட வேலை. ஸோ இது போர் பண்ணி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இந்த எக் ப்ளேஸ் பண்ண வேண்டிய ட்ரேவை நம்ம இது மேலே வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் என்னோடய 3 எக்ஸை இதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டேன் அதோட எக் பொசிஷனில். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு விசிபிளாக இருக்கும், லைக் சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி நான் போட்டிருப்பேன். இதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். நான் செல்ஃப் ஷூட் பண்ணுறதுனால என்னால் அதை ஹோல்ஸ் பண்ணுறத வீடியோ எடுக்க முடியல. இங்கே பார்த்திங்கன்னா இந்த மெஷரிங் கப் கீழே பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு நீடில் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இதை போட்பேன். இது ரொம்ப சிம்பிள் அந்த ஹோல்ஸ் பண்ணுறது. ஸோ நம்ம இது மாதிரி எக்கு மேலே வச்சுட்டு லைக் கையில் வச்சுட்டு இப்படி ஹோல்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹோல்ஸ் க்ரியேட் ஆகிடும். அவ்வளோதான். ஸோ இதோட ப்ரொடெக்ஷனுக்காக பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு கவர் மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்ரி டைம் வந்து இந்த கவரை நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணிட்டோன்னா அந்த நீடில் ஷார்ப் எட்ஜ்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ நம்மளுக்கு நீட் இருக்கும் போது இந்த பேக் கவரை நம்ம எடுத்துகிட்டு அந்த நீடலுக்கு ஹோல்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேஃப்டி வைஸும் நல்லா இருக்குது இதில். ஸோ இது பண்ணிட்டோம். ஸோ அதுதான் இப்போ லிட் போட்டு வச்சுட்டு நம்மளுடைய இதை ஆன் பண்ணிடலாம். ஸோ டைமர் மாதிரி எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் வி ஹேவ் டு ஸ்விட்ச் ஆன் இட். ஸோ ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டோம். டைமர் மாதிரிலாம் இல்லை, நம்ம ஆன் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான். நம்ம வாட்டர் கண்டென்ட் கேஸை ஏற்ற மாதிரி இது வந்து ஆட்டோ கட் ஆஃப் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இதை குக் ஆகிட்ட பிறகு பார்த்திங்கன்னா இது பாயில் ஆகிட்ட பிறகு நம்ம செக் பண்ணலாம் இதோட இது ப்ராடக்ட் அவுட்புட் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து உள்ள எக் குக் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு தெரியும் அது கீழே இருக்க வாட்டர் வந்து நல்லா பாயில் ஆகி நல்லா ஸ்டீம் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ எக்ஸும் குக் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஃபினிஷ் ப்ராடக்ட் நம்ம பார்ப்போம் கொஞ்சம் நேரத்தில் வி கேன் சி தான். நம்ம குக் பண்ணி எடுத்த எக்கு ஸோ நான் கோல்ட் வாட்டரில் ரெசன் பண்ணிவிட்டேன். ஸோ இதை பீல் பண்ணி காட்டுறேன் அண்ட் அதில் கட் பண்ணிவிட்டும் காட்டுறேன். பிகாஸ் அந்த மீடியம் இதெல்லாம் எவ்வளோ அழகாக அந்த யோக் வந்து குக் ஆகிருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் இதோட எண்ட் ப்ராடக்ட் பாருங்கள் எவ்வளோ அழகாக குக் ஆகிருக்கு பாருங்கள். பர்ஃபெக்டாக நான் மீடியம் வச்சேன். ஸோ அந்த யோக் வந்து பார்த்திங்கன்னா மீடியமாக குக் ஆகிருக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் யூர் ரிக்வயர்மெண்ட் நம்ம ஹார்டாகவோ சாஃப்டாகவோ மீடியமோ அண்ட் த குவான்டிட்டி ஆஃப் எக்ஸ் வி ஆர் கோயிங் டு ப்ளேஸ் நம்ம வந்து வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த நம்ம நீடிலில் சொன்ன பாயிண்ட் ஒரு வாட்டி ப்ரெஷர் பண்ணிடுறேன். ஸோ அந்த ஹோல்ஸ் போடும்போது கீழ் சைடு ஓவல் ஷேப்பில் இருக்க எக்குக்கு கீழ் சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராடாக இருக்க சைடில் நம்ம இந்த ஹோல்ஸை போட்டுடணும். ஸோ ஹோல்ஸ் போடுறது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அழகாக குக் பண்ணி நல்லா ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடுங்க. என்ஜாய் யோர் மீல். Thank you. Take care. Bye. Like, share and subscribe to Vedus Mom YouTube channel. ஸோ அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனாக உங்களை ரீச் ஆகிடும். Yeah, thank you. Be healthy. Bye-bye.